நாடு முழுவதும் பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை தேர்தல் ஆணையத்திற்கு எழுப்பியிருக்கிறது. அந்த கேள்விகளில் மிக முதன்மையானது 65 லட்சம் வாக்காளர்களையும் எதன் அடிப்படையில் நீக்கினீர்கள், எந்த பூத் லெவல் ஆபீசர் என்று அழைக்கக்கூடிய வாக்குச்சாவடி அதிகாரிகள் பரிந்துரை செய்தார்களா, தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட 11 ஆவணங்களில் எந்த ஆவணத்தை அவர் சமர்ப்பிக்கவில்லை, இந்த 65 லட்சம் பேரில் காணாமல் போனவர்கள் எத்தனை பேர், உயிர் மறைந்தவர்கள் எத்தனை பேர் மற்றும் அந்த புலம்பெயர்ந்தவர்கள் எத்தனை பேர், முகவரி மாற்றம் செய்தவர்கள் எத்தனை பேர் என வகைப்பாடுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் சூரியகாந்த், உஜல் புயான் மற்றும் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு எழுப்பியிருக்கிறது. இதில் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் சார்பில் அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்த்து வாதாடிய மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டோர் இந்த வாக்காளர் திருத்தம் என்பது அதிகமான வாக்காளர்களை சேர்ப்பதற்கான நடைமுறையாக இருக்க வேண்டுமே தவிர அதிகமான வாக்காளர்களை நீக்குவதற்கான நடைமுறையாக இருப்பது அது ஜனநாயக விரோத நடவடிக்கையாக அமையும் என்றும், ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்துவதற்கு எதிரான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் எழுப்பினார். அந்த புதிய சிறப்பு தீவிர சட்ட திருத்தம் என்பது வாக்காளர்களை நீக்குவதற்காகவே உருவாக்கப்பட்ட சிறப்பு திட்டமா அல்லது கூடுதலாக இந்திய குடியுரிமை பெற்ற அதிகமான வாக்காளர்களை அதிக வாக்குப்பதிவை அதிகரிக்கும் நோக்கில் வாக்காளர்களை கூடுதலாக சேர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டமா என்பதையும் தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும், பீகார் மாநிலத்தில் 3-4 மாதங்களில் தேர்தல் வரவுள்ள நிலையில் குறிப்பிட்ட சதவீத வாக்காளர்களே, சில சட்டமன்ற தொகுதிகளில் 11% அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது சரிதானா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை பிரசாந்த் பூஷன் எழுப்பினார். இதையடுத்து இந்த கேள்விகளுக்கும் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களில் வகைப்பாடு, ஒவ்வொரு வாக்காளரும் நீக்கப்பட்டது ஏன் என்பது தொடர்பாக அந்த பட்டியலையும் அதற்கான சான்றுகளையும் பரிந்துரை செய்த வாக்குச்சாவடி அதிகாரிகளையும் அது குறித்த அனைத்து விவரங்களையும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று பல்வேறு உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையானது வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் சேர்ப்பது, அதாவது உயிரிழந்தவர்களை தவிர மற்ற வாக்காளர்களை சேர்ப்பதற்கு ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் அதற்கான வாய்ப்பு குறிப்பிட்ட கால அவகாசத்தின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவுகளில் பிறப்பித்திருக்கிறது. சரமாரியான கேள்விகளையும் தேர்தல் ஆணையத்திற்கு எழுப்பி இருக்கிறது. மேலும் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் மீண்டும் பட்டியலில் இணைவதற்கு தேவையான அந்த உரிமை அவருக்கு இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் உணர வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓவியா ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.